தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட கடும் மோதலில் அரிவாளால் வெட்டியதில் 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருச்செந்தூரில் முன்விரோதம் காரணமாக இருதரப்பினர் பயங்கரமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். சுமார் 50 பேர் கொண்ட குழு மோதிக்கொண்டதில் கந்தவேல், நட்டார் ஆனந்த், ஆண்ட்ரூஸ் நவீன், விஜய் பிரகாஷ் ஆகியோருக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்டு படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் தமிழகமே போர்க்களமாக காட்சியளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மணலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மின்வெட்டு அடிக்கடி ஏற்படுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தூக்கமின்றி தவித்ததாக கூறும் நிலையில் புகார் அளிக்க மின்வாரிய அலுவலகத்திற்கு அலைபேசியில் தொடர்பு கொள்ளவே முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். நேரில் புகார் அளிக்க சென்றால் அலுவலகத்தில் ஊழியர்கள் யாரும் இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துண்டிக்கப்படாத மின்சாரம் வழங்கும் வாக்குறுதியை முன்வைத்த திமுக அரசு மீண்டும் அதிக அளவில் புகார்களை எதிர்கொண்டிருப்பதன் மூலம் விடிய ஆட்சியின் லட்சணம் அம்பலமாகியுள்ளது. 8 மணிக்கு மேல குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் கரண்ட் இல்ல. குழந்தைகள்லாம் அவஸ்தைப்படுது. நாங்களும் பல முறை வந்து சொன்னோம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. ஆபீஸ்ல ஒரே ஒரு ஆள் கிடையாது, போன் அட்டன் பண்றது கூட ஆள் கிடையாதுங்க. ஸ்டாப்பே இல்ல. இது நல்லா இருக்கு. கரண்ட் பில் ஏத்துனாங்க, வீட்டு வரி ஏத்துறாங்க, பத்திர பில் ஏத்துறாங்க. ஆனா முறையா நடக்க வேண்டிய வேலை நடக்கிறது இல்லை. எப்போ பாரு கரண்ட் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன் பண்ணி பார்த்தா ரெஸ்பான்ஸ் இல்லை. எப்போ பாரு லோ வோல்டேஜ்லயே இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க.